ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு மாவில்லை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு பேனில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை, 2 பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாங்க, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், 2 பழுத்த தக்காளியாக உள்ளே சேர்த்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், வரமிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை பறிச்சு எடுத்து வச்சுருந்து இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வேக வச்ச வேர்க்கடலை ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து ஒரு மிக்சிங் பவுல் மாற்றிக்கலாங்க. அதோட கொஞ்சமாக வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கலாங்க, பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டு துருவி உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தோசைக்கல்ல எப்பவும் போல் தோசை மாதிரி ஊற்ற முடியாதுங்க, கொஞ்சம் ஊத்தாப்பு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.